அனுராவால் இதை தாண்டி செல்ல முடியாது. அந்த அனுரா அரசு அந்த வெள்ளத்துக்குள் மூழ்கிவிட்டது, அவருடைய ஆட்சி மூழ்கிவிட்டது என்று கூறினார். ஆனால் அவர்கள் இலகுவாக அதனை கடந்து சென்றிருக்கிறார்கள். புலனாய்வுத்துறை அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், தரவுகளை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். பலர் தமிழ் பகுதியிலும் சரி, இஸ்லாமிய பகுதியிலும் சரி, சிங்கள பகுதியிலும் சரி விரைவாக சில கைதுகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அனுரா அரசு நல்லபடியாக அரசாங்கத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது, அங்கு பார்த்தாலும் அனுரா அலையாக இருக்கிறது என்று கூறி அனுராவுடைய அரசை போற்றி புகழுவது போன்ற ஒரு சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தி இலங்கை செய்தியாக இருக்கிறது. இலங்கையில் ஆளுங்கட்சி பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதற்கு நக்கலும் நளினமாகவும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல குரல்கள் எதிர்கட்சியிலே இருந்தும் ஆளுங்கட்சியிலே இல்லாமல் ஆளுங்கட்சியிலே மேலும் ஆதரவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட அவர்கள் போதை வஸ்து ஒழிப்பு மற்றும் நாட்டினுடைய முன்னேற்றம், நாட்டினுடைய அபிவிருத்தி மற்றும் உல்லாச பிரயாணிகளை அதிகமாக கொண்டு வருகின்ற வகையிலே அதற்கான நடவடிக்கைகள், மாணவர்களுக்கு மற்றும் வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற மக்களுக்கான உதவிகள் என்று பல வழிகளிலே அவர்கள் தங்களுடைய முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், நேரடியாகவும் மறைமுகமாகவும். இருந்தாலும் கூட அவர்களுடைய அடிக்கடி அதிகமாக இந்த ஊழல்வாதிகளையும் போதை வஸ்து தாதாக்களையும் கைது செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு மாத இடைவெளியாக பெரும் கைதுகளும் மற்றும் அந்த ஊழல்வாதிகளை கண்டிப்பதும் அல்லது திடீரென ஒரு சிலர் மீது நடவடிக்கை எடுப்பது சற்று தாமதமாகவும் அல்லது சற்று ஓய்வாகவும் சற்று அமைதியாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உள்ளக செய்திகள் கூறுகின்ற விடயம், மேலும் பலர் கைது செய்யப்பட போகின்றார்கள் ஒரே அடியாக. அதாவது இலங்கையிலே இருக்கின்ற அந்த ஊழல்வாதிகள், போதை வஸ்து கடத்துகின்ற அந்த தாதாக்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருந்த அரசியல்வாதிகள் அல்லது அவர்களை வைத்து பிழைப்புவாதம் நடாத்திய அந்த அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் ஒரே அடியாக கைது செய்யப்பட போவதாக ஒரு சில தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த எடுத்த இந்த ஓய்வை ஒரே அடியாக கைது செய்து அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்குகின்ற அளவுக்கு ஆதாரத்தோடு அவர்களை கைது செய்ய போகின்றார்கள். அதற்கான துப்பறிகின்ற வேலைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது என்று ஒரு தகவல் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அது ஓரளவிற்கு உறுதி செய்தாற் போல அவர்களுடைய அமைதியான போக்கு காட்டுகிறது. ஆனால் ஒரு சிலர் இந்த வளைகுடாவில் அல்லது மத்திய கிழக்கில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போர், அதாவது அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போரினால் தான் நாடு மற்றும் உலகம் தம்மிதமாக இருக்கிறது. அந்த வேளையிலே அவர்கள் நாட்டிலே பஞ்சம் பட்டினி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எண்ணெயில் தொடக்கம் மற்றும் உணவுப் பொருட்களிலிருந்து விலைவாசிகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த வேளைகளில் அதற்குள், அதாவது கைதுகளுக்குள் செல்லாமல் இந்த நாட்டினுடைய மக்களுடைய அன்றாட தேவைகள், அடுத்த கட்டம் உலகம் சில வேளைகளில் தொடர்ந்து போர் நீடிக்குமாக இருந்தால் மக்களை எப்படி பாதுகாப்பது என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த திசையை நோக்கி இவர்கள் இப்பொழுது தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நகர்த்தி கொண்டிருப்பதாகவும் இந்த கைதுகள் சற்று ஒத்திவைக்கப்பட்டதாகவும் இருந்தாலும் கூட அந்த புலனாய்வுத்துறை அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், தரவுகளை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். பலர் தமிழ் பகுதியிலும் சரி, இஸ்லாமிய பகுதியிலும் சரி, சிங்கள பகுதியிலும் சரி விரைவாக சில கைதுகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் சில இடங்களிலே, சிங்கள பகுதியாக இருக்கட்டும், தமிழ் பகுதியாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுடைய பகுதியாக இருக்கட்டும், அந்த வருகின்ற செய்திகள், அந்த செய்திகளுக்கு மக்கள் எவ்வளவு தூரம் நாட்டம் காட்டி இந்த என்பிபி அரசையும் அனுரா அரசுக்கும் ஆதரவு செலுத்துகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஏறுமுகமாக சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு அனுராவினுடைய பதிவை எடுத்து பார்த்தால் அங்கே புதிதாக ஒவ்வொருவரும் அவர்களுடைய நகர்வுகளையும் அவர்களுடைய அந்த
அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி செல்லும் என்பதையும் ஒரு நம்பிக்கையோடும் அவர்களுக்கு ஒரு அனுதாப அலை மாத்திரமல்ல, அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை அலை ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் அந்த மக்களுடைய ஆதரவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் பேசுகின்ற பேச்சுக்கள், அதாவது வெளிநாட்டில் இருப்பவர்களும் உள்நாட்டில் இருப்பவர்களும், வெளிநாட்டில் இருப்பவர்களும் இலங்கைக்கு சென்று வெளிநாட்டுக்கு திரும்புகின்றவர்களும் அந்த வெளிநாட்டுக்கு மக்களோடு பேசுகின்ற அளவிற்கு, வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழர்களோடு இலங்கையர்களோடு பேசுகின்ற பொழுது அனுரா அரசு நல்லபடியாக அரசாங்கத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது, அங்கு பார்த்தாலும் அனுரா அலையாக இருக்கிறது என்று கூறி அனுராவினுடைய அரசை போற்றி புகழுவது போன்ற ஒரு சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த தகவலை நாங்கள் உற்று நோக்கி பார்ப்பதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த வெள்ளப்பெருக்கு அந்த அனர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது அந்த அனர்த்தத்தை இலகுவாக அவர்கள் சமாளித்தார்கள். பெரும் அனர்த்தம் இலங்கையை மூழ்கிவிட்டது, பொருளாதாரம் மூழ்கிவிட்டது, அனுரா அரசு கவிழ்ந்து விட்டது, அனுராவால் இதை தாண்டி செல்ல முடியாது, அந்த அனுரா அரசு அந்த வெள்ளத்துக்குள் மூழ்கிவிட்டது, அவருடைய ஆட்சி மூழ்கிவிட்டது என்று கூறினார். ஆனால் அவர்கள் இலகுவாக அதனை கடந்து சென்றிருக்கிறார்கள். அதற்கான அபிவிருத்திகளிலிருந்து பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட மாணவர்களுடைய பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதும் கல்வி மான்களை உருவாக்குவதிலேயும் இந்த வறியோர்களுக்கான உதவிகளை செய்வதிலேயும் பல வழிகளிலே அவர்களுடைய முன்னெடுப்புகள் நேர்முகமாக சென்று கொண்டிருப்பதாக பலர் பாராட்டு தெரிவிக்கின்றார்கள். இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அடுத்தடுத்த தேர்தல்கள் ஏதாவது ஒன்று வருமாக இருந்தால் நாங்கள் நினைக்காத அளவிற்கு தமிழர்கள், இஸ்லாமியர்கள், சிங்களவர்கள், இந்த மூவின மக்களும் அனுரா அரசுக்கு பெரும் ஆதரவு அலையை கொடுப்பார்கள் என்று நாங்கள் கருதக்கூடிய அளவிற்கு, தூர நோக்கில் பார்க்கக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு அந்த காட்சி தெரிவதாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடிகிறது. இருந்தாலும் கூட மக்களுடைய அந்த அனுதாபவலை, எதிர்ப்பலை, சாதகம் பாதகம், தேவைப்பாடுகள் மற்றும் அனர்த்தங்கள், சில வேளைகள் இயற்கை அனர்த்தங்கள், இவை எப்படி அமையப் போகின்றன என்பதை பொறுத்துத்தான் அடுத்தடுத்து அனுராவினுடைய அலை ஏறுமுகமாக இருக்குமா, இறங்குமுகமாக இருக்குமா என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் கூட நாங்கள் ஏறுமுகமாக இலங்கைக்கு ஒட்டுமொத்தமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி தர வல்ல இந்த NPP கட்சிக்கு ஆதரவு செலுத்துவோம், ஆளுங்கட்சியை பலப்படுத்துவோம். அனைவரும் சுபீட்சமாக சிங்கள இஸ்லாமிய தமிழர்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.